ரிஷபராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி பத்தி உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். நல்லா கேட்டுங்க. வாக்கிய பிரகாரம் வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம். ரிஷபராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு தானே வரப்போறாரு. உங்களுக்கு லாபஸ்தானம் தானே, அது நல்லது தானே. 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலுமே, அது சுப கிரகமா இருந்தாலும் சரி, அசுப கிரகம் வந்தாலும் சரி, நல்லதான் செய்யுன்றது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விதி. அப்ப என்ன, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. 11ஆம் இடத்துல வந்திருக்கிற சனி பகவானால உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு வராததெல்லாம் வந்து சேரப்போகுது. பிட்டகுறை தொட்டகுறை விலகி போனவங்க விரும்பி வந்து சேருவாங்க. பணம் பல வழியில வந்து சேரப்போகுது. பல வழின்னு சொல்லிட்டேனே தவிர, நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும். சீட்டு கட்டு போட்டிருப்பீங்க, அது முடிஞ்சு பணம் வரும். கொடுக்க வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, அது வந்து சேரும். கை மாத்தா கொடுத்துருப்பீங்க, அது தடையா இருந்திருக்கும், அது வந்து சேரும். வழக்கு நடந்திருந்திருக்கும், அது மூலியமா வந்து சேரும். இப்படி சொத்துல வந்து சேரும். எப்படி வேணாலும் வரலாம். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால பணம் வந்துருச்சுனாலே நல்லா கேட்டுக்குங்க. ஆடம்பரமா இருக்காதீங்க. கண்ணு வச்சிட போறாங்க. உங்களுக்கு திஷ்டி வந்துரும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாம போயிடும் இல்லையா? அதை நீங்க அனுபவிக்கணும் தானே. அப்போ ஒண்ணு ஒண்ணா பொறுமையா யோசிச்சு கையில பணம் வந்த உடனே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பிளான் பண்ணி ஒண்ணு ஒண்ணா செய்யுங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிதானே? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலியமா பெரிய அண்ணன் அக்காலாம் இருப்பாங்க இல்லையா, அதுல அவங்க மூலியமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு அப்பா அம்மா இல்லாம இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவு இருக்கும், இல்லாம இருந்திருக்கும். அப்ப யாரு செய்வா? அப்பா அம்மா இல்லைன்னா யாரு? ஒரு அண்ணனோ அக்காவோ தானே நம்மளுக்கு செய்யணும். அதனால அவங்க செய்வாங்க. அது மாதிரி உதவிகள் வரப்போகுது. இது மட்டுமா? இது இல்ல. தொழில் பண்ற தொழில்ல லாபம் வரும், வியாபாரத்துல வளர்ச்சி வரும், உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரும், எல்லாமே வரும். ஏன்னா சனி பகவான் நல்லதுதான் செய்வாரு. அவர் இருக்கிற இடத்த பொறுத்து செய்வாரு. 11ஆம் இடம் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ உங்களுக்கு நல்லது தானே நடக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசியவே சனி பகவான் பாக்குறாரு. அதனால கொஞ்சம் மந்தமா காணப்படுவீங்க. சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, அதிகாலையில எழுந்துருங்க. அதை பழக்க வழக்கமா வச்சுக்குங்க. தியானம் பண்ணுங்க, தபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வெளியே போய் வாக்கிங் போயிட்டு வாங்க. யோசிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணதான் அந்த சோம்பேறித்தனம் போய் சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க. அப்புறம் என்ன, உங்களை பிடிக்க யார் இருக்கா? ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களை பார்த்து பொறாம தானே படுவாங்க. அதுதானே நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உங்க ராசியை பார்க்கறனால உங்களுக்கு உடம்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சி இதெல்லாமே வரும். அதுக்கேத்த மாதிரி வைத்தியம் பார்த்துக்குங்க. ரத்தம் குறைவா இருக்கும், அதுக்கு வைத்தியம் பார்த்துங்க. நரம்பு தளர்ச்சிக்கு வைத்தியம் பார்த்துங்க. மூட்டு வலி, கை கால் வலிக்கு மருத்துவம் பார்த்துங்க. இதெல்லாம் அப்பப்போ பார்த்துங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், இப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க. அது பெருசா போய் நிற்கும். உங்களுக்கு தான் செலவு அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்க ராசியை பார்த்துட்டு இருக்குல்ல சனி பகவானால உங்களுக்கு அவருடைய நல்ல அருளும் கிடைக்கும் தானே. உங்களுடைய ராசி சுக்கிரனுடைய வீடு தானே, ராசிக்கு அதிபதி. அப்போ சனியோடைய நண்பர் தானே, நட்பு தானே. அப்போ ஏன் அவரு கெடுதலா பண்ணுவாரு? நல்லதுதான் பண்ணுவாரு. அப்போ சுக்கிரனுடைய ராசி பிறந்த உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் சுக்கரன் கொடுக்குற மாதிரி சனி பகவானும் கொடுக்க போறாரு. அதை நீங்க பார்க்க தானே போறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. புத்திர பாக்கியம் வந்துடும். குழந்தைனாலும் குழந்தை கிடைச்சிரும். குழந்தைங்களால பரிசு பாராட்டு, பந்தயத்துல வெற்றி பெறுவாங்க. போட்டியில கலக்க வைங்க. உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க பரிசு வாங்குவாங்க, உங்களுக்கு பேர் வந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி பிள்ளைங்களாலையும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் பிள்ளைங்களுக்கு நிறைய உதவி பண்ண போறீங்க. குடும்பம் சுபீட்சமா இருக்கும். பணம் வந்துட்டாவே சந்தோஷம் தானே இருக்கும். வேற என்ன இருக்கும்? கவலை எல்லாம் போயிடும். எங்க போகலாம், ஏது பண்ணலாம், என்ன வாங்கலாம், என்ன செய்யலாம், இப்படிதானே யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம்
சமூகத்துல உள்ளவங்களுக்கு, அரசியல் உள்ளவங்களுக்கு முன்னேற்றமான காலம்தான். நல்ல பேர் வாங்க போறீங்க, புகழ் வாங்க போறீங்க, பாராட்டு வாங்க போறீங்க, மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்கோட இருக்க போறீங்க. அப்போ அதுலயும் முன்னேற்றம் தானே வரப்போகுது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாமே சண்டையும் பிரச்சனையுமா இருந்திருக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்க வீட்டு கதவை தட்டுவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, அவங்க உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க, உடனே நீங்க அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவீங்க. இப்படி அக்கம்பத்து வீட்டாரவே வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லைங்க, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? புண்ணிய ஸ்தல யாத்திரை போயிட்டு வாங்க, காசிக்கு போயிட்டு வாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. வயசானவங்களா இருந்தா வயசானவங்க தான் போகணும்னு இல்லை, இப்பெல்லாம் வயசு பசங்களும் போயிட்டு வராங்க. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் எல்லாமே மாறுது. யார் வேணாலும் போக சந்தர்ப்பம் கிடைச்சா போயிட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க, முன்னோர்களுக்கு திதி கொடுங்க, அவங்களுக்கு நினைவா இருங்க, அவங்களுடைய நாள்ல வணங்கி வாங்க, எல்லாமே நல்லது நடக்கும். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு நினைச்ச விஷயம் எல்லாமே நடக்க போகுது. ரொம்ப நாளா நினைச்சிருப்பீங்க, அங்க போகணும்னு நினைச்சிருப்பீங்க, போயிட்டு வருவீங்க. இந்த பொருள் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுவீங்க. குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அதை செஞ்சு கொடுத்துருவீங்க. கணவன் வந்து மனைவிக்கு உதவி பண்ணுவாரு, மனைவி வந்து கணவனுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்பெல்லாம் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கல்ல, போட்டி போட்டுன்னு அன்பை காட்டுவாங்க. அன்பு மட்டும் இல்ல, உங்களுக்கு அவங்க தேவையான பொருட்களும் வாங்கி கொடுப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதெல்லாமே நடக்க போகுது. இதெல்லாம் நடக்குமா? சந்தேகப்படுறீங்களா? இதுதான் நடக்க போகுது. கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஆயுள் ஸ்தானம், ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறது நல்ல விஷயம் தானே. நான் சொன்னேன்ல, அந்த நோய் வரும், இந்த நோய் வரும், அதெல்லாமே சரியாயிடும். தகுந்த மருத்துவ பரிசோதனை பண்ணினா கண்டிப்பா நல்லாயிடும். அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மட்டும் என்னென்ன நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண் காணாத சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இது வராதுன்னு அப்படி இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் வந்து சேர்ந்துரும், கைக்கு வந்து நிற்கும். சில பேருக்கு புதையல் யோகம் மாதிரி கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இதெல்லாமே கிடைக்க போகுது. கட்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா சேமிப்பை நீங்க கண்டிப்பா செஞ்சுக்கணும் பின்வரும் காலங்கள்ல. அப்பதான் உங்களுக்கு அதனுடைய தேவை உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ணி நிர்கதியா நிக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. இது மட்டும் இல்ல, நல்லா கேட்டுக்குங்க, இந்த சனி பயிற்சி மூலியமாக உங்களுக்கு கண்டங்கள், விபத்துக்கள் இதெல்லாமே வந்து குறைஞ்சுதான் காணும். பா, போனோம்ப்பா வண்டியில, ஒரு செகண்ட்ல தப்பிச்சுப்பா, இப்படிதான் சொல்ல போறீங்க. எல்லா வகையிலையும் நீங்க உங்களை பாதுகாக்க போறாரு அந்த சனி பகவான். இதனால நீங்க என்ன பண்ணணும்? உங்க ராசி அதிபதி சுக்கிரன் இல்லையா, அதனால அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிடுவாங்க. வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. சனிக்கிழமையில சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயரை ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்குங்க. அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தனால நல்லது நடக்கும். நிறைய சுமங்கலிகளுக்கு உதவி பண்ணுங்க, பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணுங்க. நீங்க அரசியல் இருந்தா பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடுங்க. சினிமாவில் இருந்தா பெண்ணுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய படத்துல நடிச்சு வாங்க. சமூகத்துல இருந்தா பெண்களுக்கு உண்டான தேவைகளை அறிஞ்சு அதை உதவி பண்ணுங்க. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க, இல்ல நீங்க இருக்கிற ட்ரஸ்ட் மூலியமா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. கூட்டு முயற்சியால உதவி பண்ணுங்க, திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்க. இப்படி பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பதான் இந்த பலன்லாம் சொன்னேன்ல, அதெல்லாமே உங்களுக்கு நடைமுறைக்கு வந்து உங்களுக்கு பயன்படும் வகையில இருக்கும். கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய நபரா நீங்க இருக்கணுமா வேணாமா? அதனால நான் சொன்ன இந்த சனிப்பயிற்சி மூலமா வரக்கூடிய பலன்களை முழுசா அனுபவிங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அடிக்கடி அம்மன் கோயில் வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. லட்சுமி கடாட்சமா வீட்டை நிர்வாகம் பண்ணி வச்சுங்க. நல்லா கேட்டுங்க, அசுத்தமான இடமா இருக்கக்கூடாது. உங்க வீடா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் சரி, நீங்க போற இடமா இருந்தாலும் சரி, வர்ற இடமா இருந்தாலும் சரி, சுத்தமா இருக்கணும். அப்பதான் லட்சுமி குடியிருப்பாங்க. அதனால சந்தோஷமா இருக்கிறதுக்காக லட்சுமி கடாட்சி வேணும்னா
சுத்தமா இருக்கட்டும். உங்க உடம்பும் சுத்தமா இருக்கணும், உள்ளமும் சுத்தமா இருக்கணும், எல்லாமே சுத்தமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. அதனால இந்த சனி பெயர்ச்சி பலன் இவ்வளவும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கேட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, எல்லாமே அனுபவிக்க போறீங்க. ஆனா ஒரு மைனஸ் 2, 3 மைனஸும் இருக்கும் இல்லையா? அது நான் சொல்லணும்ல. பெண்கள் விஷயத்துல பழகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் உன்ன அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. அதேதான் பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, ஒரு வாய் தவறி எந்த ஒரு விஷயத்தையும் சட்டுன்னு சொல்லிடக்கூடாது. இது ஒண்ணு பார்த்துக்குங்க. அது இல்லாமல் நல்லா கேட்டுக்குங்க. மக்கள் மத்தியில நீங்க குடுக்கக்கூடிய வாக்குறுதிகள யோசிச்சு குடுங்க. அவங்களுக்கு செய்யணுன்றா செஞ்சிருங்க. இல்லன்னா, நாள் தள்ளி போட்டீங்கன்னா, அவப்பெயர் வரும். 2வது விமர்சனங்களால நீங்க விமர்சிக்கப்பட போறீங்க. ஏன்னா, உங்களுக்கு பணமும் வந்துட போது, எல்லா வசதி வாய்ப்பும் வந்துட போது. அப்போ விமர்சனம் மட்டும் வராமலா இருக்கும்? "நேத்து அப்படி இருந்தான்ப்பா, இன்னைக்கு இப்படி ஆயிட்டான்ப்பா, கண்டுக்கவே மாட்றான்ப்பா, அவன் என்ன ஆளு தெரியுமா?" இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்கள பேர ரிப்பேர் ஆக்க பார்ப்பாங்க. அதனால அதிலயே நீங்க கவனமா இருந்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்க போகுது. நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. அம்மன வழிபட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க. சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதே மாரி தான தர்மங்கள் மாற்றுத்திறனாளிக்கு குடுத்துட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிக்குலாம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு, தண்ணி குடுக்கறது மட்டும் இல்ல. நல்லா கேட்டுங்க. உங்க ராசிக்காரங்க அந்த ஏழை எளியோருக்கு, அதிலும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு தைத்த உடை ரெடிமேட் ட்ரெஸ் சொல்றோம் இல்லையா? அது கூட்டின்னு போய் வாங்கி குடுக்கலாம். அந்த மாரி பண்ணுங்க. தப்பு கிடையாது. நீங்க துணிமணி தச்சத வாங்கி குடுத்தீங்கன்னா, அவங்க அத போட்டு உடுத்தி பார்த்தாங்கன்னா, அதனுடைய நன்மை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது. அதனால உடை வாங்கி குடுங்க. அதுதான் உங்க ராசிக்கு உண்டான பரிகாரமா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது, நல்ல பலன் எவ்வளோ பெர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல? உங்களுக்கு 85% பலன் கிடைக்க போகுது. அப்ப நல்லதா இருக்க போறீங்க. நல்லதா வாழ போறீங்க. இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உன்னத நிலையை நீங்க அடையக்கூடிய வகையில இருக்க போகுதுன்னு சொல்லி, எல்லா நலமும் வளம் பெற்று நீங்க வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.